இப்ப நாங்க எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். ஸ்ரீ மகாலட்சுமி ஜெகதம்பாள் என்ற கோவிலுக்கு தான் கிளம்பியிருக்கோம். இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாக்பூர்ல கொராடி என்ற இடத்துல தான் இருக்கு. போகும்போது கொஞ்சம் காட்டு பகுதியா தான் இருந்தது. ஒரு பக்கம் ஃபுல்லா மலைகள், ஒரு பக்கம் ஃபுல்லா ஆறுகள் இந்த மாதிரி தான் இருந்தது. நீங்க வீடியோல பார்த்தாவே தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டுக்கப்புறம் மூங்கில் காடுகளும் இருந்தது. மூங்கில் காடுகள தாண்டி நாங்க கோவில் பக்கம் வந்துட்டோம். இது எல்லாமே கோவில் சுவர்கள் தான். பார்த்தாவே தெரியும். சின்ன சின்ன ஓவியங்கள் நெறைய இருந்தது. இதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு கோவில் என்ட்ரன்ஸுக்குள்ள நாங்க போயிட்டோம். இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸு. அதை தாண்டி வந்துட்டுக்கப்புறம் உள்ள கோவிலுக்கு வந்தாச்சு. ஒரு பக்கம் ஃபுல்லா ஆறு, ஒரு பக்கம் ஃபுல்லா கோவில். பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. நல்லா பெரிய கோவிலா இருந்தது. சுவாமி அனுமான் சுவாமியோட கட்டிட வேலையும் நடந்துட்டு இருந்தது. அதையும் பார்த்துட்டு உள்ள கிளம்பிட்டோம். சின்ன சின்ன கடைகள் நெறைய இருந்தது. இத பார்த்ததுமே எனக்கு திருப்பதி ஃபீல் தான் இருந்தது. திருப்பதில வந்து படி இருக்கும். இங்க வந்து படி இல்ல. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இங்க உள்ள போயிட்டுருக்கும்போது ஒரு குரங்கு ஒண்ணு இருந்தது. இங்க மரத்து மேல இருக்கு பாருங்க. இதோடைய பேர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பார்த்துருக்கிறீங்களான்னு சொல்லுங்க. கோவிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருந்தது. என்ட்ரன்ஸை பார்த்துட்டு கோவில் தரிசனத்துக்காக உள்ள நாங்க கிளம்பிட்டோம். கோவில் பாருங்க டிவில அழகா காட்டுறாங்க. நைட் டைம்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில் லைட் செட்டோட ஃபுல்லா சூப்பரா இருக்கும். நாங்க மதிய டைம்ல போனனால எங்களால பார்க்க முடியல. இந்த மாதிரி தான் பார்த்துட்டு வந்தோம். ஆல்மோஸ்ட் இப்ப சாமி கிட்ட வந்துட்டோம். வந்துட்டுக்கப்புறம் உண்டியலும் போட்டுட்டு சுவாமி கும்பிட்டோம். சுவாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் கோவில்லயே உக்காந்துட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் உக்காந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இவனுடைய சேட்டை ஒண்ணும் முடியல. இவன் கூடயும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஊர்ல வேண்டுதலுக்காக மரத்துல தான் சின்ன சின்ன கயிறுகள், இந்த வளையல்கள் இந்த மாதிரிலாம் கட்டுவோம். இங்க வந்து அதுக்காகவே தனியா ஒரு இடம் வந்து கோபுரம் மாதிரி இருந்தது. அந்த இடத்துல எல்லாரும் கயிறு கட்டிட்டு போயிருந்தாங்க. நான் கயிறுலாம் கட்டல. சும்மா போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கோவில்லாம் பார்த்து முடிச்சு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு கரும்பு ஜூஸும் வாங்கி குடிச்சிட்டோம். வாங்கி குடிச்சிட்டுக்கப்புறம் இவனுக்கு தேவையான ஒரு சில பொம்மைகள்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் காரப்பொரியும் வாங்கி சாப்பிட்டோம். காரப்பொரியும் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டுக்கப்புறம் வர வழியில வந்து இந்த சாயம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டேயும் போய் அந்த சாயம் போட்டுக்கிட்டேன். அவங்க வந்து ஒரு 4 கட்டையில வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. நானும் போட்டுக்கிட்டேன். நான் வந்து சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் டைம் ரூ. 5க்கு போட்டிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது எவ்வளோ ரூபாய்க்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே சமயம் இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்களான்னும் கமெண்ட் பண்ணுங்க. இதோடைய அவுட்புட் வந்து நான் காட்டுறேன். அவங்க போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணியில வந்து நனைச்சிட்டு ஒரு துணியால துவட்டி எடுத்துக்கிட்டாங்க. நான் வந்து ரூ. 20 கொடுத்து இதை போட்டுக்கிட்டேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். அதுக்கப்புறம் அதை போட்டுக்கிட்டு கோவிலோட பேக் சைடு எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த கோவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. என்னால் ஒரு வீடியோவில் போட முடியல. நான் வந்து பார்ட் 2வா அடுத்த வீடியோவில் போடுறேன். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே 7 மணி ஆயிடுச்சு இங்கே. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து முகிலன் வேர்ல்டு. மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஆல்.